வணக்கம் எல்லாருக்கும். காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். ஸோ முதல்ல திரைப்பட நடிகர் மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு நம்முடைய இரங்கலை தெரிவித்துக்கொள்வோம். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. ஏன்னா ரொம்ப இளைய வயது, 48 வயதில் ஒரு ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐ வாஸ் குவைட் ஷாக்ட். நியூஸை கேட்டதுலேருந்து ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப சோகமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. எதுவுமே செய்ய முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் பேயிங் ட்ரிபியூட் டு அவர் யங் தமிழ் ஆக்டர் மனோஜ் பாரதிராஜா. இட் இஸ் ஜஸ்ட் ஹார்ட் பிரேக்கிங். நம்ம நெஞ்ச உருக்குது. Deepest condolences to all his parental and marital family at this very saddened time. I'm honestly lost for words. Quite shocking when I heard the news. How can we console Manoj's father, Thiru Bharadiraja, or the mother, or his family, or Manoj's wife and his children? It is very, very difficult. ஸோ இது ரொம்ப நெஞ்சை பிளக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அவங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறோம். எப்படி ஆறுதல், யாருக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. ஒரு அம்மாக்கும் அப்பாவுக்கும் மகன் இந்த மாதிரி ஒரு இளைய வயதில் போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அவங்க இனிமேல் எப்படி எழுந்து அவங்களால எப்படி செய்கிறது அப்படின்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க இருக்கிற பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக அவங்க மனசுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு அவங்க வாழ்க்கையை அவங்க நடத்தணும். ஸோ only time and nature can console them. ஸோ இயற்கையும் நாட்களும் அந்த டைமும் தான் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த புண்ணை கொஞ்சம் மெதுவாக அது கொஞ்சம் போல் ஆற்றும். அது என்றைக்குமே மறைய போகிறதில்ல. அது அப்படியே தான் மனதில் இருக்கும். அதோடு நம்ம வாழறதுக்கு தான் கற்றுக்கொள்ள வேண்டும். மனோஜ் பாரதிராஜா அவர்களின் ஆன்மா சாந்தி அடையட்டும். RIP, ரெஸ்ட் இன் பீஸ் மனோஜ். ஸோ இப்போ மியான்மாரில் ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. ஆல்சோ ட்ரிபியூட் டு ஹூ லாஸ் த லைவ்ஸ் இன் மியான்மார்ஸ் எர்த்குவேக். ஸோ அன்றைக்கி நான் நியூஸ் கேட்டபோது 144 பேர் இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1600க்கு மேலே தாண்டிடுச்சு. ஸோ அந்த உயிரிழந்தவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய அனுதாபத்தை தெரிவித்துக்கொள்வோம். பீஸ் பி வித் ஆல் ஆஃப் அஸ். நம்மளுக்கு மன ஆறுதலை அனைவருக்கும் கிட்டட்டும். ஸோ நான் போன வீடியோவில் நான் சொன்னேன், அதாவது த சினிமாஸ், த தியேட்டர்னு சொன்னேன். இதுக்காக நம்ம த சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி த சொல்கிற பல வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ த எர்த். ஸோ எர்த்து சொல்லும்போது எப்போ நம்ம உலகத்தை சொன்னாலும், பூமியை சொன்னாலும், நிலத்தை சொன்னாலும் த சொல்லுவோம். ஏன்னா ஒரே ஒரு உலகம் தான் இருக்குது, ஒரே ஒரு பூமி தான் இருக்குது. அதனால் த எர்த். ஸோ த எர்த் இல்லையா, THE, த எர்த். ஸோ எப்படி சொல்லிங்கன்னா எர்த். ஸோ எர்த்னா உலகம், பூமியும் சொல்லலாம், நிலமும் சொல்லலாம். ஸோ இப்போ எர்த் குவேக் நடந்துச்சு இல்லையா. ஸோ நிலநடுக்கம், அது எப்படி சொல்லணும்னா எர்த் குவேக். எர்த் குவேக். ஸோ அது நிலநடுக்கம். எர்த் குவேக்குனா நடுங்கிறது, எர்த்துனா நிலம் அல்லது பூமி. ஸோ நிலநடுக்கம். ஸோ இதை அளக்கிறதுக்குன்னு ஒரு கருவி இருக்குது. இப்போ நம்ம 1 கிலோ தக்காளி வாங்குகிறோம், 1 கிலோ அரிசி வாங்குகிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதுக்கு ரிக்டர் ஸ்கேல் இருக்குது. அந்த ரிக்டர் ஸ்கேல் மூலமாக இதை அவங்க அளக்குறாங்க. அதை எப்படி சொல்கிறோன்னா ரிக்டர், RICH, ரிச்சுன்னு சொல்லுவோம் பணக்காரங்கன்றதுக்கு. ஆனால்
இது வந்து இந்த ஸ்கேலுக்கு சொல்லும்போது ரிக்டர்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிச்சவரோட பேர் அது ரிக்டர் ஸ்கேல்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இல்லைங்களா? ரிக்டர் ஸ்கேல். ரிக்டர் ஸ்கேல் அது வந்து ஒரு அளவு கருவி. ரிக்டர் ஸ்கேல். ஸோ அடுத்தபடியாக த எர்த்தை பற்றி சொன்னோம். இப்போ பாருங்கள் த சன்னு. ஸோ சன்னுக்கும் வந்து த சொல்கிறோம், எப்போதுமே சொல்கிறதா இருந்தால். த சன்னா சூரியன் ஆகுது. பாருங்க THE த சன். SUN சன். த சன்னா சூரியன் ஆச்சு. அடுத்தபடியாக மூணு சொல்லும்போதும் த மூன் சொல்கிறோம். THE த மூன். சந்திரன் அல்லது நிலாவும் சொல்லலாம் இல்லையா? சந்திரன் அல்லது நிலா ரெண்டுமே சொல்லலாம். த மூன். ஸோ தி earthquake, Richter scale, the sun, the moon. அடுத்தபடியாக பாருங்கள் ஹாஃப் மூன். ஹாஃப் மூணுன்னும்போது அரை நிலா இல்லையா? ஸோ ஹாஃப் மூன். HALF ஹாஃப். ஹாஃப். அந்த எல்லுக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷன் கிடையாது. ஹாஃப். HALF ஹாஃப். மூன் MOON மூன். ஸோ அது அரை நிலா. இப்போ இதுவே வந்து நம்ம மூன்றாம் பிறை வருது இல்லையா, அதை கூட வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் அது வந்து க்ரெசண்ட் மூணுன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட இது வந்து அறையாக இருக்குது. க்ரெசண்ட்னா என்ன சொல்கிறது, ஒரு தேஞ்சு போனது இல்லையா, பாதி பாதி நிலாவாக இருக்கிறது தான் வந்து க்ரெசண்ட் மூணுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஹாஃப் மூணு சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து ஃபுல் மூன் சொல்கிறோம். சரிங்களா? FOFULL ஃபுல் மூன் MOON. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு தான் நீங்கள் சொல்ல முடியும். புல்லு சொல்லக்கூடாது. புல்லுன்னா கிராஸ் ஆகிடும். GRASS புல்லுன்னா வந்து கிராஸ், கீழே வந்து புல் இருக்கு இல்லைங்களா, பச்சை புல் அது. இது வந்து ஃபுல். ABCDEF ஃபுல் மூன். ஓகே, ஃபுல் மூன்னா முழு நிலா. ஸோ இது வந்து ஃபுல் மூன் டேன்னு சொல்லும்போது அதை பௌர்ணமி கூட சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பௌர்ணமி, முழு நிலா வர அன்றைக்கி நம்ம பௌர்ணமி சொல்கிறோம் இல்லையா? அதனால அதை ஃபுல் மூன் டே இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் பௌர்ணமி. இதுவே வந்து நிலாவே இல்லாமல் இருந்துச்சுன்னா அமாவாசை சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ நேற்றுக்கு தான் ஆக்சுவலாக அமாவாசை வந்துச்சு இல்லையா? ஸோ நியூ மூன் டே. இப்போ வந்து நாளைக்கு தான் வந்து மூன்றாம் பிறை இல்லையா, க்ரெசன்ட் டே. ஸோ நேற்றுக்கு வந்து நியூ மூன் டே. புது நிலா. நியூனா புதுசு. NEW நியூனா புதுசு. மூன்னா நிலா. ஸோ ஆனால் வந்து இந்த நியூ மூன் டேவை வந்து அமாவாசைன்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக இப்போ ஸ்கையை பற்றி சொல்கிறது இருந்தாலும் இந்த ஸ்கை சொல்கிறோம். THE த ஸ்கை. THE த ஸ்கை. ஸ்கைன்னு சொல்லக்கூடாது. ஸ்கை. ஓகே, கை ஞாபகம் வச்சுக்கோங்க. கைனா நம்ம கை சொல்கிறோம் இல்லைங்களா, அது. இந்த ஸ்கைன்றது வானமாச்சு. இந்த ஸ்கை வானம். இப்போ அடுத்தபடியாக பாருங்கள் த சீயும் வந்து த சி சொல்கிறோம். த சி கடல். சீனா கடல். ஓகே, த THE த SEAC. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது SEE பார்த்துருக்கோம். சீனா வந்து பார்க்குறது. ஹைட் அண்ட் சீக்குன்னு ஒரு கேமை ஒன்று பார்த்தோம் இல்லையா, HIDE ஹைடு. அண்ட் தென் சீக்கு வந்து SEEK. சீக்குனா கண்டுபிடிக்கிறது, ஹைடுனா மறையிறது. ஸோ அதுவும் சி தான் சொல்லுவோம், இதுவும் சி தான் சொல்லுவோம். ஆனால் ஸ்பெல்லிங் மாத்திரம் வேறு. த சி கடல். அடுத்தபடியாக பாருங்கள் த ஓஷன். THE த OCEAN த ஓஷன். ஓகே, சமுத்திரம். ஸோ இதையும் வந்து நம்ம த சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு சிலதுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டோம். த மூன், த ஏர், த ஸ்கை, த சி எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ அதே மாதிரி ஓஷன் சொல்லும்போது இப்போ த இந்தியன் ஓஷன். த இந்தியன் ஓஷன். INDIAN இந்தியன் ஓஷன். OCEAN. ஸோ இந்த மாதிரி சில ஓஷன்ஸை பற்றி சொல்லும்போது நம்ம வந்து தன்னு குறிக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு இந்திய பெருங்கடல் தான் இருக்குது இல்லையா? த இந்தியன் ஓஷன்னா இந்திய பெருங்கடல். ஸோ அடுத்தபடியாக பாருங்கள் இப்போ கங்கை நதியை சொல்கிறதா இருந்தாலும் த கேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். கேஞ்சஸ். ஓகே, கேஞ்சஸ். ஸோ நம்ம தமிழில் எழுதிக்கிறது KENJSன்னு படிக்க, கீஞ்சஸ் படிக்கக்கூடாது. கேஞ்சஸ். கேங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேங்கி சொல்லுவோம் இல்லையா, கூட்டம் கூட்டமாக வராங்க அது. ஸோ த கேஞ்சஸ். GANGES த கேஞ்சஸ் அப்படின்ற போது ஒரு நதியும் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மலைகளை சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம். ஸோ த இமலயஸ். ஸோ இமயமலை இருக்குது இல்லையா, இமயமலை. ஸோ
இமய இமய மலை இமயமலை. யாரும் தமிழ் படிக்கிறது இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ய ம லாய், இந்த 2 எழுத்தும் சேர்ந்தது வந்து லை ஆகுது. சரியா? இமயமலை. ஸோ அதை எப்படி சொல்கிறோம் இங்கிலீஷில்? த ஹிமலயஸ். ப்ரொனன்சியேஷன் பாருங்கள், த ஹிமலயஸ், த ஹிமலயஸ். ஸோ இந்த எஸ் வந்து அஸ் அந்த மாதிரி வருது, த ஹிமலயஸ். ஓகே, மாலையாக சொல்லக்கூடாது, ஹிமலயஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எதுக்காக நம்ம சொல்கிறோம் அதை சொல்லுங்கள். ஸோ நம்மளுக்கு தமிழில் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பஞ்சபூதங்கள் அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா 5 எலிமெண்ட்ஸ். 5 எலிமெண்ட்ஸ். சரியா? FIVE 5 எலிமெண்ட்ஸ். ELEMENTS. ஸோ இதுதான் பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம். ஸோ அது எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் ஸ்பேஸ். எர்த், EARTH, எர்த், water, fire, air and space. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு பொருளுக்கு மாத்திரம் நம்ம என்னென்னா டெஃபினட் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணணும். இதுக்காக ஒரே ஒரு உலகம்தான் இருக்குது, ஒரே ஒரு கடல் தான் இருக்குது, ஒரே ஒரு நிலா தான் இருக்குது, ஒரே ஒரு சூரியன் தான் இருக்குது, ஒரே ஒரு நிலா தான் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம டெஃபினட் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ டெஃபினட் ஆர்டிக்கிள்னால் வந்து என்ன சொல்கிறதுன்னா சுட்டிடை சொல்லுன்னு சொல்லுவோம். தமிழில் சொல்கிறது இருந்தால் சுட்டிடை சொல். சரிங்களா? ஸோ ரொம்ப தமிழும் இலக்கணம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப அதை பற்றி இது பண்ணிக்காமல் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சுட்டிடை சொல்லலாம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தன்றதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். THE த. ஓகே, அது வந்து டெஃபினட் ஆர்டிக்கிள். டெஃபினட்டானது, முடிவானது. டெஃபினட்னா இன்டெஃபினட்னா வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. இது உறுதியாக சொல்ல முடியும். அதனால் அதை எப்படி சொல்லுங்கள்? DEF டெஃபினட் ஆர்டிக்கிள். ஸோ உலகத்தில் உள்ள ஒரே ஒரு பொருளை குறிக்க த உபயோகப்படுத்தப்படுகின்றது. சரிங்களா? ஸோ புதியதாக ஒரு பொருளை முதலில் குறிக்கணும்னா ஏ உபயோகப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இப்போ புதுசாக ஒரு பொருளை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அ புக், அ பாய், அ கேர்ள். அதே பையனை பற்றியோ அதே பெண்ணை பற்றியோ அதே புக்கை பற்றியோ பேசும்போது அடுத்தபடியாக அதே புத்தகத்தை குறிக்கும்போது த சொல்லணும். சரிங்களா? ஸோ இதுவே வந்து ஆனுன்றதையும் யூஸ் பண்ணலாம். ஏக்கு பதிலாக ஏ இருக்கு இல்லையா? இங்கே இந்த ஏக்கு பதிலாக ஆனையும் உபயோகப்படுத்தலாம், ஏஎன்னு. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை உயிரெழுத்து சத்தத்தில் உச்சரிக்கப்பட்டால், உயிரெழுத்தில் துவங்குறதோடு கிடையாது, அதோட ப்ரொனவுன்சியேஷன், அதோட உச்சரிப்பு வந்து அந்த AEIOU நான் ஏற்கனவே உங்களுக்கு லெசன் போட்டிருக்கேன். அந்த சத்தத்தில் இது பண்ண ஆன் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன் ஆப்பிள்னும் போது APPLEன்னு வந்திருக்கு இல்லையா? ஆப்பிள். ஸோ சவுண்டு வருது, ஆன் ஆப்பிள். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்லேயே வந்து நம்ம சொல்லுவோம் ஓர் ஆடு. ஸோ ஆடுன்னும்போது அது வந்து உங்களுக்கு உயிரெழுத்தில் துவங்குது, அதனால் ஓர் ஆடு. ஸோ மாடுன்னும்போது அது உயிர்மை எழுத்தில் துவங்குறதுனால அது ஒரு மாடுன்னு சொல்லுவோம், ஒரு மாடுன்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு முன்னாடி போட்டிருக்க லெசன்லேயே நான் போட்டிருக்கேன், திரும்பி நினைவுட்டுறேன் உங்களுக்கு. அது மாதிரி இங்கிலீஷ்லேயும் ஆங்கிலத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஏஎன்ன்றதை வந்து உயிரெழுத்தில் துவங்கினா அந்த பொருள்களுக்கு முன்னாடி ஆன் போடுறோம், இல்லை என்றால் ஏ போடுறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஐ சோ அ மேன் போட்டிருக்கோம். ஐ சோ அ மேன் இன் ஏ ஷாப். ஐ சா மேன் இன் ஏ ஷாப். ஸோ இந்த ஏ மேன் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தபடியாக பாருங்கள், அதே மேனை பற்றி நான் சொல்லும்போது த மேன் சொல்கிறேன். சரியா? த மேன். ஐ சா மேன் இன் அ ஷாப். த மேன் வாஸ் buying an apricot from the shop. ஸோ இங்கே பாருங்கள், an apricot, பிகாஸ் அது வந்து அந்த ஆப்ரிகாட்ன்றது வந்து உங்களுக்கு ஏ சவுண்டில் வருது இல்லையா? அதனால் ஸோ பையிங் an apricot ஃப்ரம் த ஷாப். ஸோ இந்த ஏ மேன் வந்து த மேன் ஆயாச்சு, ஏ ஷாப் வந்து த ஷாப் ஆகிடுச்சு. சரியா? ஸோ ஐ saw a man in a shop. The man was buying an apricot from the shop. உங்களுக்கு அதையும் எழுதியிருக்கேன் தமிழில். I saw a man in a shop. The man ஒரு ஆப்ரிகாட் பழம் போட்டிருக்கேன் நான். ஸோ த மேன் வாஸ் பையிங் அன் ஆப்ரிகாட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எலிஃபெண்ட் சொல்கிறது இருந்தாலும் இ சவுண்டில் வருது, AEI
elephant. Okay, I saw an elephant. I fed the elephant. ஸோ இந்த சேம் எலிஃபெண்ட்டை பற்றி பார்க்கும்போது நீங்கள் த எலிஃபெண்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஃபெட்னா என்னென்னு தெரியும் இல்லையா? நம்ம போன படித்த பாடத்தில் ஃபீடுனா வந்து ஊட்டுறதுன்னு சொல்லியிருக்கோம், சாப்பாடு ஊட்டுறதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த யானைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது. நான் ஒரு ஆணையை பார்த்தேன். ஆணையும் சொல்லலாம், யானையும் சொல்லலாம் இல்லையா? ஸோ தமிழ்லேயும் உங்களுக்கு நிறைய ஹோமோனிம்ஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆணைன்னு சொல்கிறோம் இல்லையா? அது 3 சுழி நான் வரணும். இது இந்த ஆணைக்கு வந்து 2 சுழி நான் போடுறோம். ஸோ அல்லது ஆணையும் சொல்லலாம், அது யானையும் சொல்லலாம் இல்லையா? நான் ஓர் ஆணையை பார்த்தேன். ஸோ நான் இங்கே பாருங்கள் ஓர் போட்டிருக்கேன். அந்த யானைக்கு சாப்பாடு ஊட்டினேன் இல்லைங்களா? உங்களுக்கு எதுக்காக வந்து நம்ம த யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா விளங்கிடுச்சு. ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே தரம் படிச்சுட்டு வச்சிடக்கூடாது, ஒரே தரம் பார்த்துட்டு வச்சிடக்கூடாது. பல தரம் வந்து நீங்கள் வாயை விட்டு சொல்லி சொல்லி பார்க்கணும். வாயை விட்டு சொல்லி சொல்லி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து பழக்கமாகும். அப்புறம் ஈஸியாக பேசுகிறதுக்கு வரும். காலையில் எழுந்ததுலேருந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் நினச்சி பாருங்கள். இதை நான் எப்படி சொல்லுவேன், அதை எப்படி சொல்லுவேன், அது வாக்கியமாக அமைக்கணும்னா எப்படி வாக்கியமாக அமைப்பேன், இப்படி நீங்களே சொல்லி சொல்லி பாருங்கள். அது வாயை விட்டு வெளியிலையும் சொல்லி பாருங்கள். நான் மீண்டும் உங்களை மிக விரைவில் சந்திக்கிறேன். நன்றி அனைவருக்கும். பாய் எவ்ரிவான். See you soon. Bye.